Praise the Lord. Hallelujah. Thank you, Holy Spirit of God. Hallelujah. உங்களை ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. Praise the Lord. 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 Oh, praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Praise, oh, praise the Lord. Glory be to God. Glory be to God. Glory be to God. Praise, oh, praise the Lord. Watch and pray is coming soon. Watch and pray is coming soon. Watch and pray is coming soon. Praise, oh, praise the Lord. Miracle in Jesus' name. Miracle in Jesus' name. Miracle in Jesus' name. Praise, oh, praise the Lord. Hallelujah. Thank you, Holy Spirit of God. Hallelujah. பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஓய்வு நாளின் ஆண்டவர் முந்தைய நாளிலே ஆண்டவர் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்மை சேவிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த இடத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் லைவ் ப்ரோக்ராமை ஆண்டவரே சொல்லி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆராதனை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி தருவீராக. முகநூல் நண்பர்கள் ஆண்டவர் இந்த யூடியூப் சேனலில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இதை பார்க்கிற ஆண்டவர் அனுபவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுங்க. எங்களோடு கூட சேர்ந்து அவர்கள் ஆண்டவர் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆராதிக்க, ஜெபிக்க, துதிக்க, ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை கேட்க நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவரும் ஆண்டவர் நிர்விசாரமாயிருந்து விடாதபடி, ஆண்டவர் தூக்கத்துக்கு தங்களுடைய ஆண்டவரை சொத்து கவனத்தை திசை திருப்பி விடாதபடி, ஆண்டவரை சொத்து தூக்கம் அவர்களுடைய தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரை சொத்து எதுவும் தள்ளி கொண்டு போய்விடாதபடி, தேவ சமூகத்தில் கிட்டி சேரக்கூடிய விழிப்புணர்வை ஆண்டவர் தருவடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையிலே தேவனை தேடுகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கருத்தோடு தேட, வெளிப்பாய் தேட, கவனமாய் தேட ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்கு கிருபை செய்வீராக. அவ்வாறு சொந்த விழித்திருங்கள் என்ற வார்த்தையை அநேக ஆண்டவர் முறை ஆண்டவரை சொந்த வேதத்திலே நாங்கள் ஆண்டவர் பார்க்கிறோம்.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மக்கள் விழித்திருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவை கண் விழித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதிகாலமே கர்த்தரை தேடுகிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆராதனை இணைந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் தனித்தனியே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை அவர்களுக்கு மிகுந்த ஒரு மாற்றத்தை திருப்புமுனையை ஆண்டவரே அவருடைய தேவையை ஆண்டவரை சந்திக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆராதனையாய் கர்த்தர் இந்த ஆராதனையை மாற்றும்படியாய் செபிக்கிறேன். பிள்ளைகளுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் ஆண்டவரை சுத்த பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆராதனையால் ஆராதனையை மாற்றி கொடுக்கிறார். நம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் மாட்சிமையும் உண்டாக அடியை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை இணைந்திருக்கிற எங்களோடு கூட Facebook வாயிலாக மற்றும் யூடியூப் சேனல் வழியாக இணைந்திருக்கிற விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் நண்பர்களுக்கும் பிரைஸ் தி லார்ட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் பாடி கர்த்தரை துதிப்போம். உங்கள் வீடுகளிலே நீங்கள் அமர்ந்திருந்தாலும் ஆராதனையிலே அமர்ந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட நீங்கள் இருந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறாதன் முதல் பாடலாக ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன் என்ற பாடலை இவ்வாறான முதல் பாடலாய் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். பேசலாம். களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன்.
காண்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். போற்றி புகழும் போது பக்தன் பாடுகிறான், அறுசுவை உணவு உண்பது போல் ஒரு திருப்தியை அடைகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகத்திலே பல ரெஸ்டாரண்ட் திறக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 40 வகை உணவுகள் மற்றும் பிரைஸ் தி லார்ட், அதாவது மனிதன் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் மெல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உணவு வகைகள் எல்லாம் இன்றைக்கு தேசத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதை பார்க்கும் பொழுது மனிதன் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் பிரமித்து போகிறான். பிரைஸ் தி லார்ட். எதை சாப்பிடுவது, எதை பிரைஸ் தி லார்ட் சாப்பிடாமல் விடுவது அப்படின்ற ஒரு நிலைக்கு பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் மனிதன் இன்றைக்கு தள்ளப்படுகிறான். அந்த அளவுக்கு அநேக வகை வகையான சுவையுள்ள பதார்த்தங்கள் எல்லாம் இன்றைக்கு பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் ரெஸ்டாரண்டிலே காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதில் அடைகிற ஒரு மனிதனுடைய திருப்தி ஆண்டவரை துதிப்பதிலே அவன் திருப்தி அடைய வேண்டுமா? ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாக பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் மனுஷன் தேவ மனுஷன் பாடி இருக்கிறான் பாருங்கள். அறுசுவை உணவு உண்பது போல ஒரு திருப்தி. ஹல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவரை ஆராதிக்கிறதுல இருக்கிற ஒரு திருப்தி உலகத்துல எந்த காரியங்களிலும் இல்லை. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஜனங்களே சாதாரண பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் விக்கிரகங்களை ஆராதிக்கிற மக்கள் இந்த லாக்டவுன்ல பிரைஸ் தி லார்ட் என் தெய்வத்தை பார்க்க முடியாம போயிடுச்சே, பிரைஸ் தி லார்ட் நான் வந்து ஆராதிக்க முடியாம அபிஷேகம் பண்ண முடியாம போயிடுச்சே, பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் என்னுடைய ஸ்தோத்திரம் கடவுளுக்கு நான் பொங்கல் வைக்க முடியலையே, அதை வைக்க முடியல, இதை வைக்க முடியல அப்படின்னு சொல்லி வருந்தி இன்றைக்கு கோவில் மூடப்பட்டிருந்தாலும் கோவில்களுக்கு வெளியே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பிரைஸ் தி லார்ட் தொழுது கொள்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவனே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தேவனுடைய பிள்ளையை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த சற்று யோசித்து பார். நாம் ஆண்டவரை துதிக்கும் போது அறுசுவை உணவு உண்பது போல ஒரு திருப்தியை நாம் என்னாலும் நமக்குள்ளே அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்திலேயே கர்த்தரை ஆராதிக்க தேவனுடைய பிள்ளைகள் பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு சபை திறக்கப்பட்ட காலங்களிலே நாம் சரியாய் தேவனை தொழுது கொள்ள முடியாத நிலைக்கு ஆளானது நிமித்தமாகத்தான் இப்படிப்பட்டதான சபை மூடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
நாம் சரியாக பயத்தோடு பக்தியோடு நாம் ஆண்டவரை ஆராதித்திருந்தால், அல்லேலூயா, சபை இந்த அளவுக்கு மூடப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு என்ன செஞ்சிருக்காரு, நமக்கு வந்திருக்கிறார். ஆராதனை நடக்கும் போதுமே வெளியே போவது, வெளியே நிற்பது, வெளியே கதை அடிப்பது, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அரங்கேற்றி கொண்டிருந்தபடினால்தான் தேவனுடைய கோபம் நம்மேலே திருமணத்தினாலே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆராதிக்க முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான நிலவரம். இதை எத்தனை கிறிஸ்தவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி தெரியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இனி யாரிலும் தேவனுடைய பிள்ளைகள் திருந்துங்கள். அல்லேலூயா. சபை திறக்கும் போது நான் சபையை விட்டு வெளியேற மாட்டேன். இயற்கை உபாதைகள் நமக்கு வருமே, ஆனால் மாத்திரமே நாம் வெளியே போக வேண்டும். அதை தவிர தேவையில்லாமல் நாம் வெளியே போவதை ஆண்டவர் என்ன செய்கிறதில்லை, விரும்புகிறதே கிடையாது. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒரு அரசன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன். 1000 நாட்கள் நான் வெளியே வாழ்வதை பெற உங்களுடைய பிரகாரத்தின் ஒரு நாள் எனக்கு மேலானது. அல்லேலூயா, மேலானது. அல்லேலூயா. ஆகவே ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிறதுல இல்லாத ஒரு சுவை எதுவுமே இல்லைங்க. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, மேலானது உம்முடைய பேரன்பு, உயிரினும் மேலானது. அல்லேலூயா. எதுல மேலானது? உயிரை விட மேலானது அன்பு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட அன்பை நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தானமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் சிந்தி அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சோத்திரம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நமக்காக ரத்தம் சிந்திருப்பாரானால், அல்லேலூயா, அது எம்பெருமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே என்று திட்டவட்டமாக சொல்ல முடியும். அல்லேலூயா. அவை அப்படிப்பட்ட ஒரு பேர் அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் உயிருள்ள நாளெல்லாம் அவரை நாம் பாடி போற்றி ஆராதிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரே ஒரு ஸ்டான்ஸை நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். 2வது பாடலுக்கு செல்லுவோம். மேலானது உம்முடைய பேரன்பு, உயிரினும் மேலானது, உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம் என்ற பாடலை வரியை நாம் பாடுவோம். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள் உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை பாடும்போது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த
உலகத்தை படைத்த ஒரு ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேனே. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது எனப்படுமா. ஹல்லேலூயா. கர்த்தரை யார் தெய்வமாக ஆண்டவராக இரட்சகராக மீட்பராக கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தவிர ஒரு பாக்கியவான்கள் உலகத்தில் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க உண்மையான மெய் தெய்வத்தை என்ன செஞ்சிருக்காங்க, தங்கள் வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்துக்கு உரியவர்களாக நாம் இருக்கிறபடினாலே நாம் சந்தோஷத்தோடு நாம் பாடி ஆராதிக்க வேண்டும். தொடர்ந்து பாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோருக்கு ஆனந்தமே என்ற பாடலை நாம் பாடி ஆராதனைக்குள்ளே பேசுவோம். பேசுவோம். ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசர் பொழிந்ததே. இந்த பூமி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசர் பொழிந்ததே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டனுக்குள்ளே பங்குகிடதே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டனுக்குள்ளே பங்குகிடதே. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு
வாசிகளாம் நமக்கெங்கும் வீடொன்று நாளொன்று சொல்லலாமோ. வாசிகளாம் நமக்கெங்கும் வீடொன்று நாளொன்று சொல்லலாமோ. கைவேலை இல்லாத வீடொன்று மேலே நான் செய்வேன் என்று சொல்லி போகலையோ. கைவேலை இல்லாத வீடொன்று மேலே நான் செய்வேன் என்று சொல்லி போகலையோ. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அன்பினும் ஆனந்தமே. 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 ஹல்லேலூயா. பாருங்க, கூடார வாசிகளாக நமக்கெங்கு வீடொன்று நாடொன்று சொல்லலாமா. ஹல்லேலூயா. நமக்கு வீடும் கிடையாது, இந்த நாடும் சொந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமா. ஏன்னா கைவேலை இல்லாத ஒரு வீட்டை உங்களுக்காக நான் செய்து மீண்டும் நான் வந்து உங்களை என்ன செய்வேன், அழைத்து செல்வேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் வருகிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணி போயிருக்கார். ஹல்லேலூயா. 40க்கு மேற்பட்டவர்கள் கூடியிருந்த இடத்தில் இயேசு மறுரூபமானார். ஹல்லேலூயா. அவர் பிதாவினிடத்திலே போய் சேர்ந்தார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 120 பேர்கள் சோத்திரம் அதற்கு பிற்பாடு அவர்கள் எருசலேமிலே காத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப 120 பேர்கள் இருந்த இடத்திலிருந்து தான் இயேசு எழுதியிருக்காரு, விடை பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. 120 பேர்கள் கூடியிருந்த இடத்திலிருந்து தான் இயேசு விடுபட்டார். ஹல்லேலூயா. அவர்களிடத்திலிருந்து அவர் விடுபட்டு ஒரு மேகம் அவரை என்ன செய்தது, மேலே கொண்டு சென்றது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகவே மனிதன் பார்த்து 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 இந்த பூமியில இடத்தை நிலத்தை சோத்திரம் பங்களாவை கட்டுறான். ஆனா அதுக்குள்ளே அவன் பிரவேசிப்பது மிகவும் அரிதான ஒரு சூழ்நிலையா என்ன செய்து இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர் பாலா கிளினிக் இந்த சாத்துமா நகரிலே வைத்திருந்தார். குறைஞ்ச சொத்து செலவில் தான் மருத்துவம் பார்த்தார். 10 ரூபாய் மேல் வாங்கவே மாட்டார். அந்த 10 ரூபாய்க்கு மாத்திரையும் கொடுப்பார், இன்ஜெக்ஷனும் போடுவார். ஒரு நல்ல மனிதன். எனக்கு டைஃபாய்டு 20 வயது உள்ளவனாக இருக்கும்போது எனக்கு டைஃபாய்டு வந்தது. அவரிடத்தில் தான் நான் வைத்தியம் பார்த்தேன்.
உண்மையாகவே நான் அட்மிட் பண்ணப்படவில்லை. அப்பொழுது டைஃபாய்டு ரொம்ப சிவியராக வரும், ஐ ஃபீவராக வரும். வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முடி எல்லாம் கொட்டி போகும். பிரைசலாம் எனக்கு இருந்த முடி பிரைசலாம் ஆமாம் மீசை தாடி எல்லாம் என்ன பண்ணிச்சு, கொட்டி போச்சு. அப்படிப்பட்டதான ஒரு ஹை ஃபீவர் வந்தது. ஆனால் அவர் தான் கவனித்தார், அவர் தான் மாத்திரை கொடுத்தார், அவர் தான் இன்ஜெக்ஷன் பண்ணினார். டெய்லி போய் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு டெய்லி போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு குணமானேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. அவருடைய தரிசனத்தின்படி ஒரு ஆஸ்பத்திரியை பக்கத்திலே எடுத்துக்காரன் தெருவிலே ஒரு மெயினான இடத்துல அவர் ஆஸ்பத்திரியை கட்ட ஆரம்பித்தார். கட்டி முடிக்கும் போது மனுஷன் சோத்திரம் இந்த பூமியின் ஓட்டத்தை அவர் கொடுத்து விட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து பார்த்து அழகாக வாங்கி இடத்தை கட்டக்கூடியவர்கள் கூட அந்த இடத்தில் பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு சொல்லப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஏன் என்று சொன்னால் இந்த பூமி நமக்கு சொந்தமில்லை. இந்த கூடாரம் என்றைக்கு எப்பொழுது நம்மை விட்டு கடந்து செல்லும் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறோம். ஆகவே சொந்தரம் நமக்கு வீடு ஒன்று இருக்கிறது, நாடு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது பரலோகத்தில் தான் நம்முடைய குடியிருப்பு இருக்கு. கடந்த ஸ்தோத்திரம் ஆறுதல் கூட்டம் நடந்தது ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்தில். அப்போது என்னுடைய சகோதரர் இந்த கூடாரத்தை பற்றி தான் அவர் பிரசங்கித்தார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய ரட்சகர் வர நாம் என்ன செய்திருக்கிறோம், காத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே என்றைக்கு எப்பொழுது மனிதனுடைய முடிவு வரும் என்பதை நாம் என்ன செய்கிறதில்லை, அறியாதவர்களாக இருக்கிறோம். ஆகவே எப்பொழுதுமே நம்ம ஒன்றுக்காய் காத்திருக்கிறோம். என்னன்னா நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது நிச்சயம் கான்பிடன்ஸ் நீங்க எப்ப வேணாலும் எங்க வேணாலும் அடிச்சு பேசலாம். ஆனா இங்க நீங்க அடிச்சு பேசவே முடியாது. அல்லேலூயா. இது நிரந்தரமான குடியிருப்பு அல்ல, தற்காலிகமான குடியிருப்பு. ஆனா நிரந்தரமான ஒரு குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அவர் நம்மை சந்திக்கும்படியாக வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் வருகைக்காய் ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் காத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன் உலக பிரகாரமான மனிதர்களே சொல்லுகிறார்கள் இயேசு என்னும் ரட்சகர் வரப்போகிறார் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். அவரை நான் பார்க்க என்ன செய்கிறேன், நான் அவளா இருக்கிறேன் என்று சொல்லி உலக பிரகாரமான மனிதர்களே சொல்லுவார்கள். ஆனால் நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவ பிள்ளையாய் மாறி தேவனுக்குரியதை தேடிக்கொண்டிருக்கிறோமே, நீ எவ்வளவு அதிகமாக அதை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. என் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்காய் நான் காத்திருக்கிறேன், அவர் சீக்கிரமாய் வருவார். அவரை நான் சந்திக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அல்லேலூயா. ஆகவே கைவேலை இல்லாத ஒரு வீடு நமக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பூமியில நீங்கள் ஒரு கூடாரத்தை அமைக்க வேண்டுமே ஆனால், ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டுமே ஆனால் அதற்கு நிறைய பொருள் செலவு ஏற்படும். அல்லேலூயா. அதற்கு நிறைய பொருள் செலவு ஏற்படும். பொருளாதாரம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் இல்லாத ஒன்றை கர்த்தர் நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன். அல்லேலூயா. அவருடைய பங்களாவில் நாம போய் சேர்க்கிறோம். அல்லேலூயா. உலக பிரகாரமான பங்களாவெல்லாம் இடிந்து தரமட்டமாயிடும். இந்த பூமி வெந்து உருகி சாம்பலாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமி என்ன பண்ணுமா, வெந்து உருகி சாம்பலாகும். அதுக்கு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு நாட்டுக்காரனும் அணுகுண்ட என்ன பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கிறானோ இல்லையோ, தங்கத்தை சேர்த்து வைக்கிறானோ இல்லையோ, ஆனா நிறைய பிற நாட்டின் மேலே போர் தொடுக்குவதற்குண்டான ஆயுதங்களை என்ன செய்யறாங்க, சேர்த்து வைக்கிறான். நீங்க நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் மக்களுக்காக செலவிடக்கூடிய நிதியை பார்க்கணும், ராணுவத்துக்கு செலவிடக்கூடியதான நிதி அதிகம். அது ஒதுக்கிடக்கூடிய நிதி அதிகம். காரணம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய நாட்டை என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே ஒவ்வொரு நாடும் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகவே இந்த பூமி ஒரு கண பொழுதிலே வெந்து சாம்பலாம். அல்லேலூயா. கடந்த நாளிலே பார்த்தீங்கன்னாக்க என்ன சுத்திரம் லெபனான்ல பார்த்தீங்கன்னாக்க பெரிய ஒரு அமோனியம் வெடித்து செதறி எத்தனையோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் சேதப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் என்ன செய்தாங்க,
இறந்து போனார்கள். காரணம் என்னன்னு சொன்னாங்க, எல்லாமே வெடிப்பொருட்கள், அல்லேலூயா, தீ சம்பந்தமானதான காரியங்கள். அப்ப இவைகள் எல்லாம் ஒரு நாட்டுக்கு சேதப்படுத்தக்கூடியவைகள் தான் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆகவே இவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது, இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் அழியாத ராஜ்யத்தை தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். அது யாரால என்ன செய்ய முடியாது, எந்த ராக்கெட் விட்டு கூட என்ன செய்ய முடியாது, அந்த ராஜ்யத்தை தகர்க்கவே முடியாது, பாம் பிளாஸ்ட் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே அதைத்தான் நாம் சொந்தம் பாராட்ட வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் உள்ள மண்ணோ பொருளோ எதையும் நாம் என்ன செய்யக்கூடாது, சொந்தம் பாராட்டவே கூடாது. இது நிலையற்றது. அல்லேலூயா. நிலையானது பரலோகம் மாத்திரமே. அல்லேலூயா. மீண்டும் ஒரு விசையாய் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கூடார வாசிகளாம் நமக்கு எங்கும் வீடொன்று நாடொன்று சொல்லலாமோ. இந்த உலகத்தில் ஆண்டவரே இருக்கின்றவரை துன்பங்கள், தொல்லைகள், ஆண்டவரே சஞ்சலங்கள், அல்லேலூயா, தவிப்புகள், ஒவ்வொன்றை குறித்த ஏக்கங்கள். ஆனால் இவைகளெல்லாம் சீக்கிரமாய் ஆண்டவரே எங்களை விட்டு கடந்து போவோம். அல்லேலூயா. ஒரு நாளில் நாங்களும் தேவனுடைய ராஜ்யம் வருவோம். அல்லேலூயா. அந்த நிச்சயம் எங்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். எங்கள் பாவங்கள் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மன்னிக்கப்பட்ட நிச்சயம் எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த உலகத்துக்கு ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்போம். அல்லேலூயா. நாங்கள் வாழ்ந்து முடிப்போம். எங்களுக்கு குறிக்கப்பட்ட காலம் வரை நாங்கள் சிறப்பாய் பணியாற்றுவோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையால் வாழ்வோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையால் ஜீவிப்போம். அவருடைய நாமத்தின் புகழ்ச்சிக்காகவே மாத்திரமே நாங்கள் வாழ்வோம். எங்களுடைய சுய நலனுக்காக அல்ல. எங்கள் சுய நலனுக்காக நாங்கள் வாழ மாட்டோம். தேவனுடைய பிரியத்துக்காக வாழ்வோம். தேவனுடைய நாமத்துக்காக வாழ்வோம். அவருடைய மகிமையின் பிரஸ்தாபத்துக்காக வாழ்வோமே தவிர எங்கள் சுய லாபத்துக்காக இந்த பூமியில் நாங்கள் வாழ மாட்டோம். ஆண்டவரே, அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஜீவனோடு கூட எதற்காய் வைத்திருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாய் நாங்கள் வாழ்வோம். உம்முடைய சித்தம் செய்து வாழ்வோம். உம்முடைய சித்தம் செய்து மடிவோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு ஆண்டவரே, எங்கள் சபைக்கு, சபையாருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த முகநூல் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற, இந்த யூடியூப் சேனல் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும், கிருபை செய்யும். எங்கள் ஓட்டத்தை நிதானத்தோடு கூட ஓட, பொறுமையோடு கூட ஓட, லக்கை ஆண்டவர் அடையும்படியாய் ஓட, பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஓட, விசுவாசத்தை காத்து ஓட, பரிசுத்தத்தை காத்து ஓட, எங்கள் ஜப வாழ்க்கையை காத்து ஓட, எங்கள் நற்கிரியைகளை காத்து ஓட, அப்பா ஸ்தோத்திரம், பிறருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருந்து ஓட எங்களுக்கு எல்லா வல்ல இறைவன் அப்படிப்பட்டதான ஆண்டவர் பாக்கியங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடுப்பீராக. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பீராக. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர் வீணாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கண்ணீர் வடித்து ஆண்டவரே நாங்கள் அழுது புலம்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையை வீணாய் கழிக்காதபடி
இருக்கிற எஞ்சிய வாழ்க்கையை சந்தோஷமாய் அல்லேலூயா சமாதானமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே தேவ நாம மகிமைப்படும்படியாய் நாங்கள் வாழ அப்பா தேவன் விதித்திருக்கிற வழிகளிலே நாங்கள் பின் சென்று வாழ எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவீராக. இந்த பூமியிலே நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, எதையெல்லாம் அடைய வேண்டுமோ அதையெல்லாம் அடைந்து நாங்கள் ஆண்டவரே சொந்தபடி ராஜ்யம் வரும்படி எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களுக்கு நிரந்தரமான உறவுகள் இல்லை. அந்த நிரந்தரம் என்று உரிமை பாராட்டிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. நீரே நிரந்தரமாக இருக்கிறீர். நீரே நிரந்தரம், நீரே நிரந்தரம். ஆகவே தான் பக்தன் பாடினான், நிரந்தரம் நீயே நிரந்தரம் என்று சொல்லி. இயேசுவே நீரே நிரந்தரம். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர், சாவை ஜெயித்தவர், நோயை ஜெயித்தவர், பேயை ஜெயித்தவர் நீர். அல்லேலூயா. நீரே நிரந்தரம். அப்பா உலகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே மரணத்தை ஜெயம் கொண்டு விழுங்கினவர் ஒருவர், இந்த பூமியிலே வாழ்ந்தவர் ஒருவர் உண்டானால் நான் ஆராதிக்கிற வழிபடுகிற சேவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா அல்லேலூயா. அவரை நான் பார்த்து ஓட, அவரை பார்த்து ஓட, அவரை பார்த்து என் ஓட்டத்தில் நிதானத்தோடு ஓட, பொறுமையோடு ஓட, ஆண்டவர் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஓட, அப்பா என் லக்கை அடையும்படியாக ஓட இந்த பூமியிலே ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். ஹalleluya. Thank you Holy Spirit of God. மகிமை 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 மகிமை. ஹalleluya. நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்முடைய தேசத்திலே இன்றைக்கு 29ஆம் தேதி இன்றைக்கு முதலமைச்சர் மருத்துவ குழுவோடு கூட ஆலோசனை நடத்துகிறார் மற்றும் மாவட்ட கலெக்டர்களோடு கூட ஆலோசனை நடத்துகிறார். இதில் நல்ல முடிவுகள் மக்களுக்கு வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. மக்களுக்கு நல்ல முடிவுகள் வெளிப்பட வேண்டும். மக்கள் திருமணங்கள் நடத்தாதபடி பிரைஸ் சூத்திரம் முடக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரைஸ் சூத்திரம். அடுத்ததாக சபை பிரைஸ் கூடி வர கூடாதபடி முடக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் மக்கள் தொழிலுக்கு போய் சம்பாதிக்க கூடாதபடி போக்குவரத்து முடங்கி இருக்கிறது. பிரைஸ் சூத்திரம். பிற மாவட்டங்களுக்கு மக்கள் தங்களுடைய ஊர்களுக்கு சென்று வராதபடி முடக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த முடக்கங்களுக்கெல்லாம் ஒரு தளர்வுகள் ஏற்பட வேண்டும். அல்லேலூயா. செப்டம்பர் 1ஆம் தேதி நல்ல முடிவுகள் வெளியாக வேண்டும். இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதான ஆலோசனையில நல்ல முடிவுகள் வெளியாக வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் சொல்லணும். ஏன்னா எத்தனை ஏழை எளிய ஜனங்கள் இன்றைக்கு சொல்றோம், ஓ இந்த விஷயத்தில் எனக்கு தளர்வு வராதா, போக்குவரத்தை விடமாட்டார்களா என்று எத்தனை பேர் தன்னுடைய பொருளாதாரத்தினுடைய முடக்கத்தில் எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாரையும் நம்ம பார்த்து அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே சூத்திரம் மாவட்ட கலெக்டர்களோடு அந்த மருத்துவ குழு ஆண்டவரே சூத்திரம் ஆண்டவரே நிபுணர்களோடு கூட எங்களுடைய முதலமைச்சர் ஆலோசனை செய்கிறார். ஆண்டவர் நல்ல ஆண்டவரே சொல்ற முடிவுகள் வெளிவர வேண்டும். ஆண்டவரே சொல்ற சபைகள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். போக்குவரத்தை ஆண்டவரே சூத்திரம் ஆண்டவர் துறையை ஆண்டவரே சூத்திரம் கர்த்தாவை துவங்கும்படியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆண்டவரே சூத்திரம் இ-பாஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே துதிக்கிற மக்கள் வாழ்வாதாரத்துக்கு உண்டான எல்லா விதமான கட்டமைப்புகளை அரசு உருவாக்கி கொடுக்க வேண்டும். நல்ல முடிவு வெளிவர வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மக்களுடைய நல்வாழ்வுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் விரும்புகிறபடி ஆண்டவரே சொந்த தளர்வுகள் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் விரிவாய் ஆண்டவர் திறக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் ஆண்டவரே பல மாதங்களாக முடங்கி இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், ஆண்டவர் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனங்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆண்டவர் வாடகை கட்ட முடியாதபடி எத்தனையோ குடும்பங்கள் இன்றைய வரைக்கும் பேலன்ஸ் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலையிலே எத்தனையோ மக்கள் தவிக்கிறார்கள். வேலை வாய்ப்பு அற்று இருக்கிறார்கள். வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை, அந்த வியாபாரம் பண்ண முடியாத, தொழில் பண்ண முடியாத நிலைமைகள் இன்றைக்கு காணப்படுகிறது. இந்த முடக்கங்கள் எல்லாம் நீங்கள் பெறும்படியாக நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கு நல்ல முடிவுகள் வெளிவரட்டும். ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களும் ஆண்டவரே நல்ல ஆலோசனை அரசுக்கு வழங்கும்படியாக நீங்க கிருபை செய்வீராக.
கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த கலெக்டர்களோடு கூட பேசும், கலெக்டர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கும். ஆண்டவர், நல்ல முடிவுகள் வெளியாகட்டும். அதற்காக ஜெபிக்கிறோம். அப்பா, மக்களுடைய கண்ணீர் யாவும் துடைக்கப்படட்டும். இந்த தேசத்தினுடைய நிலைமை மாறட்டும். ஆண்டவரே, கொரோனா வைரஸ் இல்லாத ஒரு ஆண்டவரே மாநிலமாய் தமிழகம் மாறட்டும், சென்னை மாறட்டும், இந்த திருவள்ளூர் மாவட்டம் மாறட்டும், காஞ்சிபுரம் மாவட்டம் மாறட்டும், செங்கல்பட்டு மாவட்டம் மாறட்டும். 4 மாவட்டத்தை தொற்றி ஆண்டவர் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதான இந்த தொற்றிலிருந்து இந்த மாவட்டத்தின் மக்கள் விடுவிக்கப்படட்டும், விடுவிக்கப்படட்டும். உயிர் பலிகள் தடுக்கப்படட்டும். ஒரு மனிதனுக்கும் ஆண்டவர் உயிர் பலிகள் ஏற்படக்கூடாது. அப்பா, எங்கள் தேசத்திலே நல்ல வர்த்தகம் செய்த ஆண்டவரே வசந்த்குமார் அவர்கள் ஆண்டவரே பிரதீப் பலனின்றி இந்த நாட்டுக்கு சேவை செய்தார்கள். தங்கள் சொந்த பணத்தை ஆண்டவரே நாட்டின் மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எத்தனையோ காரியங்களை விதைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் ஆண்டவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல தலைவர்கள் மீண்டும் இளைய சமுதாயத்தில் எழும்பபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். இளைய சமுதாயத்தில் இன்னும் அநேக தலைவர்கள் எழும்பும்படியாக, சேனலம் இல்லாத தலைவர்கள் எழும்படியாக, பிற நலம் ஆண்டவரே சொந்த பாராட்டக்கூடிய ஆண்டவரே சொந்த நல்ல உள்ளங்கள் இனி ஆண்டவர் தேசத்தில் எழும்பும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஒருவருக்கும் இந்த கொரோனா தொற்று ஆண்டவர் மரணத்தை ஆண்டவர் விளைவிக்காதபடி எங்கள் தேசத்தில் அதை தடுத்து நிறுத்தினோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதியும். எங்கள் இந்தியாவின் மேல் உங்களுடைய கரம் ஆண்டவர் அமர்வதாக, சென்னையின் மேல் உங்களுடைய கரம் அமர்வதாக, தமிழகத்தின் மேல் உங்களுடைய கரம் அமர்வதாக, ஒவ்வொரு ஆண்டவர் மாநிலங்களின் மேல் உங்களுடைய கரம் அமர்வதாக, ஒவ்வொரு பட்டணங்களில் உங்களுடைய கரம் அமர்வதாக. அமரட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களுக்காய் செய்யும், கிறிஸ்தவர்களாகி எங்களுக்காய் செய்யும். ஆண்டவர், உங்களுடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு செய்யும், உம்மை நோக்கி பார்க்கிற உள்ளங்களுக்கு செய்யும். செய்யுங்க, இறங்குங்க, பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுங்க, மகத்துவத்தை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா மகிமையும் கனமும் உண்டாகும்படியாக இந்த ஆராதனை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமே ஒப்படைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்கார்வோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் நம்முடைய தேசத்திலே தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய தலைவர்களை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இழந்து வருகிறோம். பிரைஸ் மதிப்புக்கும் மரியாதைக்கும் பிரைஸ் சொல்றோம். காங்கிரஸ் மூத்த பிரைஸ் சொல்றோம் ஒரு நல்ல தலைவர் வசந்த்குமார் அவர்கள் சிறு வயதிலிருந்து சுமார் 1970ஆம் ஆண்டு சோத்திரம் பிஜேபி நிறுவனத்திலே அவர் பணியாளராக சேர்ந்தார். அந்நாள் முதற்கொண்டு தன்னுடைய உழைப்பிலும் சோத்திரம் அவர் உயர்ந்து நல்ல ஸ்தானத்திற்கு வந்தார். அநேக ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்றினார், பணியாற்றினார், அநேக குடும்பங்களை வாழ வைத்தார். தன்னுடைய சொந்த பணத்தை கட்சிக்காக செலவிட்டாரே தவிர கட்சியினுடைய பணத்தை ஒரு நாளும் எடுத்து அவர் செலவழிக்கவில்லை. கட்சிக்கு வந்த நோக்கமே நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட தான் அவர் கட்சியில் பிரவேசம் பண்ணினாரே தவிர கட்சியிலிருந்து அநேக பணங்களை சூறையாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட பிரவேசிக்காத ஒரு நல்ல மனிதர். அவரை குறித்ததான அநேக காரியங்களை தொலைக்காட்சியின் வழியாக அநேக மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். உண்மையாகவே இப்படியும் தேசத்தில் நல்ல மனிதர்களை கத்தனை செய்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறாரே என்ற சந்தோஷம் எனக்கு உண்டானது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட கேட்கிற ஒவ்வொரு சூத்திரம் வாலிபர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொடுத்து அவர்களையும் இந்த தேசத்தில் என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. எங்கள் தேசம் கொள்ளடிக்கப்படக்கூடிய தேசமா இருக்கக்கூடாது, சேவை செய்யக்கூடிய தேசமா இருக்கணும். அல்லேலூயா. பிறரை வாழ வைக்கக்கூடிய தேசமா இருக்க வேண்டும் என்று சொல்லி பல கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் போதுமே நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். அல்லேலூயா. அவங்க நல்ல தலைவர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போல ஆந்திர மாநிலத்திலே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டிக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நல்ல மனிதர்களை பார்ப்பது என்ன செய்யுது, அரிதான ஒரு விஷயம். ஆக ஆண்டவர் நமக்கு நம்முடைய தேசத்தில் நல்ல தலைவர்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் நீடோடி வாழும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை
நம்முடைய தேசத்திலே தொடர்ந்து செய்வாராக. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே சகோதரர், நீங்கள் குறிப்பேடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், செய்திகளை கவனமாய் கவனியுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவரோட பேசுவார், நம்மை ஆறுதல் படுத்துவார், நம்மை சமாதானப்படுத்துவார். ஒரு வார்த்தை நம்முடைய ஆன்மாவுடைய பல கேள்விகளுக்கு விடையை கொண்டு வரும். ஆகவே தேவ செய்தியிலே கவனமுள்ளவர்களாயிருங்கள். சகோதரர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் செய்தியை கவனியுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியிலே நம்முடைய தலைமை போதவர் கொண்டு வருவார். கர்த்தருடைய செய்தியை கவனமாய் நாம் கேட்போம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் சுமார் 23 ஞாயிற்றுக்கிழமைகள் லாக்டவுனிலே பாதிக்கப்பட்டோம். 158 நாட்கள் கடந்தோடி கொண்டிருக்கிறது. இருப்பினும் தேவன் தம் பிள்ளைகள் வாழ்க்கையிலே மிகவும் போதுமானவராக இருக்கிறார். அருமையாய் நடத்துகிறார், போஷிக்கிறார், உடுத்துவிக்கிறார், நல்ல தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை என்றென்றும் உண்டாவதாக. தேவ செய்தியை கொடுப்பதற்கு முன்பதாக தூய யோவான் கிறிஸ்தவ சபையின் பழைய அங்கத்தினரான அன்னார் அன்னபூரணி அம்மாவுடைய இளைய மகனுடைய திருமண ஓலையின் அறிவிப்பை நாம் கேட்போம். பரிசுத்த மெய்விவாக அழைப்பிதழ் வருகின்ற 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம் புதன்கிழமை காலை 11 மணி அளவில் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையை சார்ந்த மிஸ்டர் விஜயகுமார் அன்னார் அன்னபூரணி அவருடைய இளைய குமாரன் வினோத்குமார் என்கின்ற சாத்ராவுக்கும், கீழக்கரணி கிராமம் மிஸ்டர் லில்லி பாபு லட்சுமி எஸ்தர் அவர்களின் இளைய குமாரத்தி திவ்யா என்கிற தெவேராவுக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயித்த வண்ணம் ரெவரண்ட் CS எபினேசர் ஏஜி சபை மறைமலை நகர், ரெவரண்ட் ஆர் பிலிப் ஆனந்த் JCA சர்ச் திருவற்றியூர் அவர்கள் முன்னிலையில் ரெவரண்ட் டாக்டர் தன்ராய் தாமஸ் அவர்களால் நடத்தி வைக்கப்படும் இந்த திருமணத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்து வருகை தரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருமண ஓலையை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே 3வது ஓலையாக அறிவிக்கிறேன். இந்த திருமணத்தை குறித்து தாக்கீது இருக்குமானால் முன்கூட்டியே சபை போதகராகிய எனக்கு தெரியப்படுத்தும்படி அல்லது எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்படி தாக்கீது இல்லாமல் இருக்குமானால் ஏனென்றும் சொல்ல வேண்டாம் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். கர்த்தர் இந்த திருமணத்தை பொறுப்படுத்தி நடத்தும்படியாக உடலாலும் மனதாலும் ஆவியாலும் 2 பிள்ளைகளை சாத்ராக் வினோத்குமார் அவர்களையும் திவ்யா அவர்களையும் பலப்படுத்த வேண்டும். 2 குடும்பத்தாருக்குள்ளும் ஒரு நல்ல ஏகோபித்த ஐக்கியத்தை தேவன் தர வேண்டும் என்றும், பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்றும், தமிழக அரசாங்க சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு இந்த திருமணம் நடந்தேறுகிறபடியினாலே தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும், கால நிலைகள் அனுகூலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள பிதாவே, இந்த பரிசுத்த மெய்விவாக திருமண காரியத்தின் 3வது ஓலையை அறிவிக்கும்படி அனுக்கிரகம் செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். தம்பி சாத்ராக் வினோத்குமார் அவர்கள் ஒரு இடத்திலும், திவ்யா அவர்கள் இன்னொரு இடத்திலும் இருந்தவர்கள், வளர்ந்தவர்கள், நல்ல சபையில் அங்கத்தினராக இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள். இன்றைக்கு வாழ்க்கையிலே 2 பேரும் ஒன்றாக இணைய போகிறார்கள். அந்த நாளான 2ஆம் தேதி செப்டம்பர் புதன்கிழமையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக.
உம்முடைய பிரசன்னம் இறங்கி வந்து பரிசுத்தவான்களை பொறுப்பெடுத்து இத்திருமணத்தை நடத்தி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தியும், கால சூழ்நிலைகளை அனுகூலமாக மாற்றும், ரெண்டு வீட்டாரையும் ஒருமுகப்படுத்தும், சமாதானப்படுத்தும், மிக சிறப்பாக நடக்க அனுக்கிரகம் செய்யும். குறைவு இல்லாமல் நிறைவாய் சமாதானமாய் சந்தோஷமாய் நடக்க மகிழ்ச்சியோடு அவர் இல்லற வாழ்க்கையை துவங்க அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. இம்மட்டும் நடத்தினவர், இம்மட்டும் உள்ள தேவையை சந்தித்தவர், இனியும் உள்ள தேவைகளை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய அருள் கரத்தில் சாத்ராக் வினோத்குமார் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும், தேவரால் திவ்யா அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தொடர் செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். பிரச்சனைகளை பற்றி ஒரு அலசிக் கொண்டிருக்கிறேன். பிரச்சனைகள் நம்மை பார்த்து பேசுமானால் நமக்கு தோல்விதான். பிரச்சனைகளை பார்த்து நாம் பேசுவோமானால் நமக்கு வெற்றி நிச்சயம். என்ற தலைப்பில் இதுவரையிலும் 9 பாட்டை பேசியிருக்கிறேன். கடந்த ஜூன் மாதம் 2வது வாரம் துவங்கின இந்த பிரசங்கம் ஜூன் கடந்து, ஜூலை கடந்து, ஆகஸ்டையும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஒருவேளை அடுத்த ஆண்டு ஆகஸ்டையும் தாண்டலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஏறக்குறைய 42 குறிப்புகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒன்றன் பின் ஒன்றாக இவைகளை நான் உங்களுக்கு பேசிக்கொண்டே இருக்கட்டும், நேரம் அனுமதிக்கும் வரையிலும். ஒரு குறிப்பு பேசி முடிப்பதற்கு 3 வாரம் கொடுக்கிறது. அப்படி என்றால் 42 46 குறிப்புகள் இருக்கிறது. எத்தனை மாதங்கள் ஓடும் என்றே எனக்கு தெரியவில்லை. நல்லது, வசனங்களை ஆராய்வது நல்லது, விளக்கமாக பேசுவது அநேக குடும்பங்களுக்கு நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயுதம். ஆண்டவா மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயுதம். பேசும், நீ பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு 10வது குறிப்பை நாம் தியானிக்க போகிறோம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை குறித்து நான் அநேக குறிப்புகளை ஆயத்தம் செய்திருக்கிறேன். கணவன் மனைவி என்று சொல்லுகிறது, அது ஒரு பெரிய சகாப்தம். ஒரு குழந்தை பிறந்து வளர்வது என்பது முதல் சகாப்தம். 2வது சகாப்தம் திருமண வாழ்க்கையில ஈடுபட்டு பிள்ளைகளை பெறுவது என்பது 2வது சகாப்தம். அடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து கட்டி கொடுத்து மாமனார் மாமியார் என்ற அந்தஸ்தை பெறுவது அடுத்த சகாப்தம். பிறகு தாத்தா பாட்டியாக மாறுவது இன்னொரு சகாப்தம். கடைசி சகாப்தம் பூட்டன் பூட்டி என்ற சகாப்தம். பிறகு போய் சேருகிற சகாப்தம் கடைசியாக. இப்படி ஒவ்வொரு சகாப்தத்தையும் ஒவ்வொரு மனுஷன் தாண்டி போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வாழ்க்கையில மிகவும் சுபரட்சியமான சகாப்தம் எது என்றால் இந்த கணவன் மனைவி என்ற சகாப்தம் தான். ஒரு ஆண் மகனுக்கு ஒரு பெண் மகளை
தேடுவது என்பது ஒரு பெரிய சகாப்தம். அதுபோல ஒரு பெண்ணுக்கு ஆணை தேடுவது என்பது இன்னொரு சகாப்தம். பிறகு எல்லாம் பேசி முடிக்கப்படுவது என்பது ஒரு பெரிய சகாப்தம். அதெல்லாம் வேண்டாம், நாங்களே தேடிக்கொள்ளுகிறோம் என்று சொல்லிக் கொள்வது ஒரு நாகரீக சகாப்தம். தாங்களாகவே தேடிக்கொண்டால் ஒரு பெரியவர்கள் மற்ற சொத்துக்கு வரமாட்டார்கள். அதான் தேடிக்கிச்சு, அதான் அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு கழட்டி விட்டுருவாங்க. அது கடைசியில தற்கொலையில போய் முடியும், டிவோர்ஸ்ல போய் முடியும். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெரியவர்களாய் பார்த்து வைக்கிற திருமணத்திலேயே பல பிரச்சனைகள் சொருகி கொண்டு வருகிறது. ராக்கெட் சொல்வது போல தானாக அவர்கள் பார்த்து கொண்டு இணைகிற விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து ஆக வேண்டும். ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் சொன்னார், திருமணம் முடிந்து குறைந்தது 5 வருஷங்களாக அவருடைய வாழ்க்கை யுத்த களமாகவே போகும் என்றார். பயந்தாளிங்க தம்பி, கர்த்தர் மகிமை. 3வது ஓலையை வாசித்துட்டா பாஸ்டர் நீங்க சொல்றோம் என்று நீங்க வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் பக்தியிலும் விசுவாசத்திலும் 2 பேரும் வளர்ந்த பிள்ளைகள், வளர்க்கப்பட்ட பிள்ளைகள். வாட் இஸ் வாட் என்று தெரியும். உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. இருப்பினும் 5 ஆண்டுகள் கரடுகளை முரடுகளை தாங்கிதான் ஆக வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தருவாராக. முன்கூட்டியே பாசஸ் இதெல்லாம் சொன்னாதானே கொஞ்சம் திட நம்பிக்கையோட தைரியமான செய்வாங்க, களத்துல இறங்குவாங்க. இல்லைன்னா எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலையே, எதுவுமே சொல்லிக் கொடுக்கலையே என்று சண்டைக்கு வந்து விடுவார். இப்ப உள்ள ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துதான் வழக்கம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு காலேஜ் ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் பல்கலைக்கழகம் இருக்கிறது, பாலிடெக்னிக் இருக்கிறது, ஐடிஐ இருக்கிறது, ஐடி இருக்கிறது. ஆனா இதுக்கு மட்டும் ஐடி வைக்க கூடாது, விடி வைக்கணும், டபிள்யூடி வைக்கணும். அதனுடைய அர்த்தம் பிறகு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் எனக்கு திரளான பணங்களை கொடுத்தால் இந்தியாவிலேயே முதல் கல்லூரியாய் நான் ஆரம்பிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமண வாழ்க்கை எப்படி என்று மேரேஜ் ஆவறதுக்கு முன்னமே அந்த ஆணும் பெண்ணும் கட்டாயம் 2 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சாங்க. அந்த 2 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு அவங்க லைஃப்ல இறங்கினாங்கன்னா தான் வாழ்க்கை ஸ்மூத்தா போகும், பெரிய ஜெயமா போகும். இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை பெரியவர்கள் வாலிபர்களுக்கு சரியாய் சொல்லிக் கொடுப்பதில்லை. எனவே தான் வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருமணம் ஆவதற்கு முன்பு எங்கள் பிள்ளைகளுக்கு நானும் தம்பியும் 2 பேரும் கவுன்சிலிங் கொடுக்கிறோம். பையனுக்கும் கவுன்சிலிங், இந்த மாப்பிள்ளைக்கும் கவுன்சிலிங் இருக்கும், பொண்ணுக்கும் கவுன்சிலிங் தருகிறோம். திருமண வாழ்க்கையை குறித்து அந்த கவுன்சிலிங்ல எவ்வளவு காரியங்கள் அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ சொல்லிக் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. பிசிக்காலஜி, ஸ்பிரிச்சுவாலஜி, செக்ஸாலஜி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. சிலர் ஒன்றும் தெரியாமல் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்து விட்டால் அவருடைய வாழ்க்கை நறுமணமாக இருக்காது, துர்நாற்றமாகத்தான். எனவே நறுமணம் உள்ள வாழ்க்கை வேண்டும். இன்றைக்கு 3வது ஓலை வாசித்து முடிக்கும் காலகட்டத்தில் இந்த கணவன் மனைவி சப்ஜெக்டை எடுக்கிறது என்பது சுபரட்சியமாக இருக்கிறது. இது உண்மையில் திருமண வாழ்க்கையில இணைய போகிற மகனுக்கும் இணைய காத்திருக்கும் பிள்ளைகளுக்கும் இது மிக பிரயோஜனமாக இருக்கும். தன்னை அவர்கள் எல்லாவற்றிலும் வேதத்தினாலே, வேத வசனங்களினாலே பலப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு துணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது ஒரு நீண்ட பிரசங்கம். எனவே நான் நீட்ட விரும்பவில்லை, இதற்கு சில வாரங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே, பாயிண்ட் மட்டும் நான் சொல்லட்டும். கணவன் மனைவி பிரச்சனைகள் என்ன? 10வது குறிப்பில் ஏ,
கணவனை கனம் பண்ணாமல் இருந்தால் மனைவிக்கு பிரச்சனை. பி, மனைவியை நேசிக்காமல் இருந்தால் கணவனுக்கு பிரச்சனை. சி, கணவன் மனைவியின் குடும்பத்தை நேசிக்காமல் அக்கறை செலுத்தாமல் இருந்தால் அங்கு பிரச்சனை உண்டாகும். டி, மனைவி கணவன் குடும்பத்தை நேசிக்காமல் உதாசீனப்படுத்துகிறவளாக, கணவன் குடும்பத்தை அற்பமாக எண்ணுகிற மனைவியா இருக்குமானால் அங்கு பிரச்சனை வரும். அடுத்து வருமானத்துக்கு தக்கபடி செலவு செய்யாமல் கண்ணா பின்னா என்று செலவு செய்து கடன் வைக்கின்ற கணவனும் கடன் வைக்கிற மனைவியும் உள்ள அந்த குடும்பத்துக்கு பெரும் பிரச்சனை. அது எக்கனாமிக் ப்ராப்ளம், பினான்சியல் ப்ராப்ளம் அங்க வரும். எஃப், கணவன் மனைவி ஒளிவு மறைவின்றி நடக்கணும். ரெண்டு பேரும் உட்கார்ந்து திட்டமிடணும், பேசணும், கான்வர்சேஷன் பண்ணணும், ஷேரிங் பண்ணணும். கணவன் மனைவிக்குள்ள ஷேரிங் இல்ல, ஓபன் ஹார்ட் இல்ல, ஓபன் லைஃப் இல்ல அப்படின்னா அங்க கட்டாயம் பிரச்சனை வரும். கணவன் சம்பளம் எவ்வளவு பில்லோட தெரியணும், மனைவி சம்பளம் எவ்வளவு பில்லோட தெரியணும். ஏன் பணம் உன் பணம், ஏன் சம்பளம் உன் சம்பளம், இந்த சண்டை பிரச்சனைகள் இல்லாமல் இது நம்ம பணம் என்று வரும் பட்சத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து ஜி, கணவன் மனைவி இருவரும் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ரெண்டு பேரும் ஒன்னா சபைக்கு வரணும், ஒன்னா ஆராதனை செய்யணும், ஒன்னா தசம பாகம் செலுத்தணும், ஒன்னா காணிக்க கொடுக்கணும், ஒன்னா ஊழியத்தில் இடபாடு செய்யணும், ஈடுபாடு செய்யணும். கணவன் மனைவி எல்லாவற்றிலும் இசைந்து இருக்கணும். இப்படிப்பட்ட குடும்பங்களில் எந்த பிரச்சனையுமே வராது. இதற்கு இவர்கள் மாறாய் நடக்கும் பட்சத்தில் தான் சில குடும்பங்களில் பிரச்சனைகள் தலை விரித்து ஆடுகிறது. நீ சீ நான் சீ என்று பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த நாட்களில் பெரியவர்கள் பார்த்தீங்கன்னா 5 வயது 10 வயது வித்தியாசத்தில் தான் திருமணம் செய்வார்கள். ஏன் அவ்வளவு வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்தார்கள்? திருமணம் செய்தாலும் பிள்ளைகளை பெற்றார்கள், ஜெயமாய் வாழ்ந்தார்கள், பேரம்பேத்தியை கண்டார்கள், பூட்டன் பூட்டியானார்கள். நீண்ட ஆயுளோடு கூட பேர பிள்ளைகளோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தோடு கூட ஒரே கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். பெரிய அண்டான சமையல் நடக்கும், இன்னொரு அண்டான்ல சாம்பார் நடக்கும், இன்னொரு அண்டான்ல ரசம் நடக்கும். சமையல் என்ன அந்த வீட்டுல இவ்வளவு பெரிய அண்டானா சமையல் நடந்து ஃபங்க்ஷன் பார்த்தா கிடையாது. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் டெய்லி இருக்கிறதால சமையல். கூட்டு குடும்பமாக இருப்பார்கள். ஒரு குடும்பத்திலே 12 பேர் 15 பேர் இருக்கிறவங்க பார்த்திருக்கிறேன். மேக்சிமம் நான் பார்க்க போனால் வெட்கத்தை விட்டு சொல்றேன், இந்து குடும்பங்களில் தான் அநேக கூட்டு குடும்பமாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கூட்டு குடும்பத்தை விரும்புவதே இல்லை. அப்ப என்ன இவங்க கிறிஸ்தவங்க? அப்ப என்ன இவங்க ஆவிக்குரியவர்கள் என்று கேட்க தோன்றுகிறது. அங்கு பிரச்சனைகள் உருவாகிற காரணத்தினாலே அந்த வீட்டில் உள்ள மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மாவால் பிரச்சனைகள் உருவாக்கப்படுகிற காரணத்தினால், வீட்டுக்கு வருகிற மருமகளை கனம் பண்ணாத காரணத்தினால், வீட்டுக்கு வந்த மருமகளை நேசிக்காத காரணத்தினால், அவள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை பொறுத்துக் கொள்ள முடியாத காரணத்தினாலே அந்த மாப்பிள்ளை வீட்டார் அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். எனவே தான் அந்த தனி குடித்தனம் வருகிறது. கூட்டு குடும்பத்திற்கு வாய்ப்பே இல்லாமல் ஆகிறது. காரணம் என்ன? ஆவிக்குரிய கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த அந்த தாயோ தகப்பனோ மாமனார் மாமியார் அந்தஸ்தை பெற்றவுடன்
அவர்கள் தன் வீட்டுக்கு வருகிற மருமகளை மகளாக பாவிக்கணும். அப்படி பாவிக்காத பட்சத்தில் தான் அந்த பிரச்சனை தலை தூக்குகிறது. தனி குடுத்தனம் என்ற ஒரு முடிவுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். முதியோர் இல்லத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். இதெல்லாம் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் நடக்கிறது என்பது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். வேதனையோடு சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தையை, பிரசங்கத்தை Facebook, YouTube சேனலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்து நான் பயத்தோடு நடுக்கத்தோடு ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் நிதானமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இவையெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, எனவே ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன், ஒரு ஆவிக்குரிய கணவன், ஆவிக்குரிய மனைவி பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால், அப்படி பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை ஜெயித்து வாழ வேண்டும் என்றால், உண்மையில் இவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையில் மிக மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு விளக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கணவன் மனைவியை கணம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கணவனை மனைவி கணம் பண்ண வேண்டும். அந்த குறிப்பை முதலாவது நான் எடுத்துக்கொள்ளட்டும். கணவனை மனைவி கணம் பண்ண வேண்டும். எப்படி என்றால், கணவனுடைய விலா எலும்பில் இருந்துதான் மனைவி வந்தாள் என்பது ஆதாம் ஏவாளுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு தெரியும். ஆதாமுக்கு அயர்ந்தரித்தலையை உண்டு பண்ணி ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து அவனுக்கு ஒரு துணையை, ஒரு மனுஷியை, ஒரு ஏவாளை ஆண்டவர் படைத்தார். இரண்டாவது, ஆதாமுக்கு தேவன் பெயர் வைத்தார். ஆனால் ஆதாமோ தன்னுடைய துணைக்கு ஏவாள் என்று சொல்லி இங்கே ஆதாம் பெயர் வைக்கிறார், ஏவாள் என்று. முதலாவதாக விசேஷம், விலாயிலிருந்து எடுக்கப்பட்டவள். இரண்டாவது, ஆதாமால் பெயரிடப்பட்டவள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக, அந்த ஆணுக்கு, அந்த புருஷனுக்கு, அந்த ஆதாமுக்கு துணையாய் இருக்கும்படியாய், இணையாய் அல்ல துணையாய் இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்டவள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தாறுமாறாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் துணை என்ற வார்த்தை எடுக்கப்பட்டு இணை என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டாயிற்று. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை அல்ல இணையாக இருக்க வேண்டும். அப்புறம் என்ன அர்த்தம்? புருஷன் பொண்டாட்டி ஆச்ச, பொண்டாட்டி திருப்பி அடி புருஷன். புருஷன் மத்தக்கட்டையை தூக்குனா நீ என்ன செய்? ஊதாமோல தூக்கு. காரணம் என்ன? துணை அல்ல, இணை. அவன் அச்சம், நீ அடி. அதனால புருஷன்மார்கள் மனைவியை அடிக்கிறது அழகல்ல, அடிக்கிறவன் புருஷன் அல்ல. மனைவியின் மீது கை வைத்து அடிக்கக்கூடியவன் பூரண புருஷனே அல்ல. திருப்பி அவளால் அடிக்க முடியாது, பலவீனமானவள் என்று சொல்லித்தான் புருஷர்கள் கை ஓங்குகிறார்கள். ஆனால் இப்போ உள்ள பெண்கள் எல்லாம் கராத்தே, குங்ஃபு, பாக்ஸிங், ஸ்விம்மிங், ஜம்பிங், ஜாக்கிங் இதெல்லாம் கற்றுக்கொண்டு உடல்வாகை எல்லாம் ஸ்ட்ரெத்தன் பண்ணிக்கொண்டு காலையில் 5 முட்டை, மத்தியானம் 2 முட்டை என்று சொல்லி ஒரு முட்டைக்கு வழி இல்லாமல் இன்று ஆண்கள் வளர்கிறார்கள். பெண்கள் முட்டை முட்டையாய் சாப்பிட்ட உடம்பை ஏற்றிக்கொண்டு யுத்தத்துக்கு தயாராவதை போல புருஷனை அடிப்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள் இந்த கால இளம் பெண்கள். மன்னித்துக் கொள்ளும், எல்லாரையும் சொல்லவில்லை. காரணம் என்ன?
அவங்க அப்பாவை பார்த்திருக்கிறாங்க. எங்க அப்பா அம்மாவை அடிச்சு சாகடிக்கிறாரு, என் மேல வரக்கூடிய புருஷன் கையை வைக்கட்டும், ஒரே அடியில கை, அவ்வளவுதான் அப்படின்னு இவங்க தயாராகிறாங்க. இது எவ்வளவு வேதத்துக்கு விரோதமான காரியம். ஆதாமுக்கு துணையாகத்தான் ஆண்டவர் ஏவாளை படைத்தார். ஆனால் உலகம் அந்த சத்தியத்தை மாற்றி இணையாய் மாற்றி விடுகிறது. ஆண்டவர் சொன்னார், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். உலகம் சொல்லுகிறது, 2 பெற்றால் இன்பமயம், 1 பெற்றால் ஒளிமயம், பெறாமல் இருப்பதே பரலோகமயம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், இதுவும் சத்தியத்துக்கு விரோதமான ஒரு கூற்று. பரிசுத்த வேதாகமத்துக்கு விரோதமாக என்னென்ன காரியங்களை சாத்தான் கொண்டு வந்து அரசாங்கத்துடைய சட்ட திட்டங்களாய் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறானோ அத்தனையும் பரிசுத்த வேதாகமத்துக்கு விரோதமாகவே சட்டங்கள் இயற்றப்படுகிறது. மன்னித்துக் கொள்ளுங்கள், அரசாங்கத்தை குறை சொல்லவில்லை. புதுசாக இயற்றப்படக்கூடிய சட்டங்களை நான் குறை சொல்லுகிறேன். திருத்தப்பட வேண்டும், சட்டம் மாற்றி எழுதப்பட வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை பார்த்து சட்டங்கள் எழுதப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்துக்கு விரோதமாகவே சட்டங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. ரெனிவேஷன் லா ஆக்கப்படுகிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கின்றோம் என்னவென்றால், கணவனை மனைவி கணவன் பண்ணாமல் இருப்பது பெரிய பிரச்சனை. எவ்வளவுக்கு எவ்வளவு மனைவியானவள் கணவனை நேசிக்கிறாளோ, நான் ஷார்ட் ஃபார்ம் அல்ஜீப்ரா லைஃப்க்கு சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், முதலாவதாக உணர்தல், அறிதல், கர்த்தருக்கு மகிமை, புரிதல், அறிதல், உணர்தல். இந்த 3 வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும். இன்னொன்றும் திருமண வீட்டிலே நான் பேசுவது உண்டு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னவென்றால், கணவன் மனைவியா இணையக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். 2வது, ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். 3வது, ஒருவரை ஒருவர் சகிக்கணும். நேசிக்கணும், மன்னிக்கணும், சகிக்கணும். இந்த 3ம் இருந்தால் வாழ்க்கை ரொம்ப ஜோரா போகும். இந்த 3 பலவீனப்பட்டால், அந்த 3இல் ஒன்று இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை யுத்தமாகத்தான் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு அநேக மனைவிமார்கள் கணவனை கனம் பண்ணி கூப்பிடுவது இல்லை. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், உங்க வீட்டையா எப்ப வருவாருன்னு கேட்டேன். அதுவா இப்ப வந்துடும் அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல. நான் கேட்டது இந்த அம்மாவுக்கு மண்டையில புரியலையா என்று சொல்லி 10 நிமிடம் யோசித்து, அம்மா உங்க வீட்டுக்காரர் எப்ப வருவாருன்னு கேட்டேன். வருது சவுண்ட் கேக்குது, வண்டி சவுண்ட் கேக்குது, வருது. ஓ, இவ்வளவுதான் சொன்னாங்களோ. ஆடு மாடுக்கு ஒப்படையான புருஷனை வருது, அது வருது, இது வருது. அப்ப இப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா? இப்படிப்பட்டவங்க வாயிலிருந்து வரக்கூடிய துதி பலி எல்லாம் மேல போகுமா? போவாது. மனைவியானவள் தன் வாயில் எந்த அளவுக்கு புருஷனை கனம் பண்ணுகிறாளோ அதை பிள்ளைகள் பார்க்கிறார்கள். குறிப்பாக பெண் பிள்ளைகள் கவனிக்கிறார்கள். நம்ம அம்மா எப்படி அப்பாவை கூப்பிடுறா, நம்ம அம்மா எப்படி அப்பாவை நேசிக்கிறா, நம்ம அம்மா எப்படி அப்பாவுக்கு பணிவிட செய்யறா, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. அது அப்படியே அது லேர்ன் பண்ணிட்டு அதை பண்ணுது, அது அப்ளை பண்ணுது லைஃப்ல. ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுது, அப்புறம் அது லைஃப்ல அப்ளை பண்ணுது. அது லைஃப்ல நரகமா போகுது, வாழ முடியாம போகுது. பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறதான தாய்மார்களை கவனியுங்கள். பெண் பிள்ளைகளுக்கு மரியாதையை சொல்லிக் கொடுப்பது பெருசல்ல. முதலாவது நீங்கள் உங்கள் புருஷனிடம் மரியாதையாயிருங்கள், கனம் பண்ணுகிறவர்களாயிருங்கள்.
நிறைய காரியம் சொல்லலாம், வசனம் நிறைய இருக்குது, நேரமும் போய்கொண்டு இருக்கிறது. சொல்லட்டும், கர்த்தருக்கு மகிமை. சாராள் தன் புருஷனை ஆண்டவனே என்று அழைத்தாளாம். வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். நியூ டெஸ்டமென்ட் 321 பேஜ் நம்பர் 321வது பக்கம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். மனைவிமார்களே, உங்கள் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் பிரச்சனைகளிலிருந்து ஜெயம் பெறலாம். இங்க நம்முடைய சாராள் தன்னுடைய புருஷனான ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள். வசனம் சொல்கிறது பரிசுத்த ஸ்திரீகள். யார் பரிசுத்த ஸ்திரீகள்? புருஷனை கனம் பண்ணுகிறார். பிள்ளைங்க எதிர்க்க அவங்க அப்பா தப்பைய பாரு, இப்பதான் சதுர்த்தி போச்சு, அது மாதிரி இல்ல, அப்பா மண்டைய பாரு, நிலா காயுது, நேரம் நல்ல நேரம் என்று ஒரு பாட்டு. அப்பாவுக்கு 2 பல்லு வந்துச்சு, கேட் ஓபன் ஆயிடுச்சுனா அப்படி கிண்டல். அப்பாவுடைய கலரை பார்த்து கிண்டல், அப்பாவுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து கிண்டல். யார் செய்கிறது? பிள்ளைகள் இருக்கிறார்களே என்ற ஒரு பயபக்தி இல்லாமல் அந்த மனைவியானவள் தனது புருஷனை, தன்னுடைய சரீரத்தை அவமானப்படுத்துவது போல பேசுகிறது. அவருக்கு மிகவும் கஷ்டமாயிருக்கும், வேதனையாயிருக்கும். கல்யாணம் கட்டும் போது ஸ்மார்ட்டா இருந்திருப்பாரு. கல்யாணம் கட்டும் போது நல்ல நல்ல பயங்கர கியூட்டா இருந்திருப்பார். கர்த்தருக்கு மகிமை. அதே கியூட்டா நல்லா இருக்கணும்னு சொன்னா மனைவி கையில தான் இருக்குது. மனைவி சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா அங்க கியூட் போயிடும். கர்த்தருக்கு மகிமை. அங்க பீஸ் ஆயிடும், எல்லாமே பீஸ் போயிடும். எந்த அளவுக்கு மனைவியானவள் கவனிக்கிறாளோ, நேசிக்கிறாளோ, அன்பு காட்டுகிறாளோ, ஜெபிக்கிறாளோ, தன் புருஷனை விட்டுக் கொடுக்காமல் இருக்கிறாளோ, அங்கே அந்த புருஷன் எப்பொழுதும் இளமையாய் இருப்பதை பார்க்க முடியும், ஸ்ட்ரென்த்தா இருக்க பார்க்க முடியும். அவர் சாப்பிடுறத முதற்கொண்டு கிண்டல் பண்ணக்கூடிய பொண்டாட்டிகளை நான் பார்த்திருக்கேன். தான் புருஷன் சாப்பிடுறது பாரு, எப்படி துண்டுது பாரு, அப்படியே வச்சு அண்டா சாப்பிட துண்டு போய் பொண்டாட்டிக்கு இல்ல பிள்ளைக்கு இல்லைன்னு பார்க்காது. அண்டாஸ் ஒரு நாயகன், இன்னும் பேரு பாருங்க, அண்டாஸ் ஒரு நாயகன். யார் வைக்கிறது? பொண்டாட்டியே புருஷனுக்கு வைக்கிறது. அப்ப பிள்ளை என்ன பண்ணுது? அப்பாவை மதிக்கிறது இல்லை. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த அளவுக்கு மனைவியானவள் புருஷனை கனம் பண்ணுகிறார்களோ, நேசிக்கிறார்களோ, அவருடைய உடல் அமைப்பு, வஸ்திரத்தின் தோரணை, அவருடைய எல்லா விதத்தையும் இவர்கள் பரியாசம் செய்கிறவர்களாக இருந்தால், நானும் பார்த்திருக்கேன் நிறைய பெயர் கனவீனம் பண்ணக்கூடிய மனைவிகள் படக்கூடிய அவஸ்தைகளை நான் நிறைய பார்த்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புருஷன் இருக்கிற வரையிலும் சிலருக்கு அருமை தெரியாது என்பார்கள். புருஷன் தன்னை விட்டு போன பிற்பாடுதான் அவர்களுக்கு அந்த அருமை தெரியும். தேவன் எத்தனை ஆண்டு காலங்கள் புருஷனை உனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியம். வாழ்க்கையில் ஒரே ஆண்டு மட்டும் வாழ்ந்து போகிற புருஷன் இருக்கிறார். 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் வாழ்கிற புருஷர்களும் இருக்கிறார்கள். இதெல்லாம் மனைவியின் கரத்தில் தான் இருக்கிறது. புருஷன் உயிரோடு இருந்து அங்கு மனைவி மறிப்பாள், ஆனால்
அந்த மனைவிக்கு எவ்வளவு மரியாதை தெரியுமா, எவ்வளவு கனம் தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை. ஆனால் அதே வேளையில் கணவன் இழந்து, கணவன் மரித்து போன, கணவனை இழந்த அந்த பெண், அந்த மனைவிக்கு மரியாதை இருக்குமா, கனம் இருக்குமா? இருக்காது. இதுதான் பெரிய வித்தியாசம். எனவே மனைவியானவள் கணவனை கனம் பண்ண வேண்டும். குடிகார கணவனாவே இருக்கட்டுமே, இன்னொரு பெண்ணை நேசித்து அவளோடு அவன் வாழ்கிறவனாகவே இருக்கட்டுமே, அவன் செய்கிற தவற்றுக்கு அவன் அனுப்பான் தண்டனையை. கர்த்தருக்கு மகிமை. ஒருவேளை மனைவியே உன்னை அவன் நேசிக்காத பட்சத்திலே, உன்னை அவன் கனவீனப்படுத்தும் பட்சத்திலே நீ திருப்பி பழிக்கு பழி வாங்காதே. என்றைக்காகிலும் ஒரு நாள் உன் கணவன் ரட்சிக்கப்படுவான். என்றைக்காகிலும் உன் கணவன் ஒரு நாள் தன் தவற்றை உணர்வான். ஐயோ, எவ்வளவோ அடித்தும் உதைத்தும் மிதித்தும் பல்லை உடைத்தும் முடியை இழுத்தும் முகத்தை காயப்படுத்தியும் முதட்டை கிழித்தும் கையை உடைத்தும் அவருடைய தொடையிலே சூடு போட்டும் என் மனைவி என்னை நேசிக்கின்றாளே என்று சொல்லி உன்னுடைய ஜெபம், உன் நல் நடக்கை எப்பேற்பட்ட புருஷனையும் மாற்றிவிடும். ஒரு பெண் கரத்தில் தான் இருக்கிறது ஒரு ஆணை மாற்றுவது. ஒரு ஆணின் நடவடிக்கையை மாற்றுவது ஒரு பெண் கரத்தில் தான் இருக்கிறது. அதிகார தோரணையை செய்ய முடியாது. சத்தியத்துக்கு உட்பட்டு அன்பின் தோரணையிலே, உபசரிப்பின் தோரணையிலே தான் செய்ய முடியும். பாருங்கள், சாராள் ஆண்டவனே என்றார். எந்த அளவுக்கு அந்த ஆபிரகாம் தன் சாராளை ஒரு குட் பொசிஷன்ல வச்சிருந்தான் தெரியுமா? காரணம் என்ன? மரியாதை, அடக்கம். இன்னைக்கு துணை என்று போய் இணை என்று வந்து விட சரிசமமா புருஷனுக்கு சமமா சேர் போட்டு உட்காந்து கால் மேல கால் போட்டு அந்த கால புருஷன் மூஞ்சில காட்டுறான். பார், இதுதான் சூப்பர் கண்ணாடி, இதை பார்த்து தரவர். அந்த காலை என்ன பண்றது? கண்பானவர்களே, தேவன் கொடுத்த முதலாவது ஒரு ஆத்மா ஆண். தன் சாயலாக படைக்கப்பட்டவன் அந்த ஆண், தேவனுடைய படைப்பு. ஆனால் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டவன் தான் மனுஷி. நிறைய ஒரு டிவைன் சேஞ்சிங், ஒரு டிவைன் டிஃபரன்ஸ் இருக்கிறது இல்லை. கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே நாம் இங்கு பார்க்கிறோம், இந்த மனைவியானவள் கர்த்தருடைய முதல் படைப்பாயிற்று. இந்த ஆண் என் புருஷன், இவன் விலாயிலிருந்து அல்லவா நான் எடுக்கப்பட்டேன், கர்த்தர் இவனுக்காக அல்லவா என்னை கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு தெய்வீக சிந்தனையோடு பரிசுத்த ஸ்திரீகளைப் போல திவ்ய குணங்களால் உங்களை அலங்கரித்து உங்களுக்கு தேவன் தந்திருக்கின்ற புருஷனை நேசிக்கிறவர்களாய், கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. சரி, அடுத்து ரூத்தை குறித்து பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. ரூத் போவாசை ஆண்டவனே என்று பணிவாய் அழைத்தாளாம். வாசிக்க கேட்போம். ரூத் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 336வது பக்கம். ரூத் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பட்சமாய் பேசினீரே என்றார். உமது அடியாளோடு பட்சமாய் பேசினீரே. புருஷர்கள் தலகணம் முடிச்சவர்களா இருக்கக்கூடாது. நம்ம கடவுளுடைய முதல் படைப்பு, நம்ம அப்படி இப்படி என்ற அந்த பெருமை, ஆணவம், அகம்பாவம் எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு புருஷனுக்கும் இருக்கக்கூடாது.
தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே இந்த பெண்ணை, தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே இந்த மனைவியை, தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே இந்த மகளை. எந்த ஒரு புருஷன் தனக்கு தேவன் தந்திருக்கிற மனைவியை முதலாவது தன் மகளாக நேசிக்கணும், இரண்டாவது சகோதரியாய் நேசிக்கணும், அப்புறம்தான் மனைவியா நேசிக்கணும். அந்த பிரச்சனைக்கு வழியே வராது. எந்த ஒரு தகப்பனுக்கும் பெண் பிள்ளைகள் இளவரசிகள் தான். எந்த ஒரு தகப்பனுக்கும் பெண் பிள்ளைகள் இளவரசிகள் தான். எனவே எந்த ஒரு புருஷனும் தன் மனைவியை மகளாய் பார்க்கணும், சகோதரியா நேசிக்கணும், மனைவியா பாவிக்கணும், கனப்படுத்தணும். சரி, இவர் என்ன செய்கிறாள்? வாசிக்கப்பட்ட வசனத்தினுடைய ஒரு வியாக்கியானத்துக்குள் போவோம். ரூத் 2:13 சொல்லுகிறாள் என்னவென்றால், அவள் என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாரோட பட்சமாய் பேசினீர். இந்த போவாஸ் நகோமியின் குடும்பத்திற்கு உறவு முறையாரில் உள்ளவன். இவள் யாருடைய மருமகள், இவள் யாருடைய மனைவி என்பதை போவாஸ் அறிந்திருந்தாள். இந்த ரூத்துடைய புருஷன் மரித்து போய்விட்டான் என்றும் தெரியும். இளம் வயதினுடைய ஒரு பெண் இளவயது விதவை என்று போவாசுக்கு தெரியும். ஆனால் அவள் மீது அவன் கரிசனை கொண்டு அன்பு காட்டி தானியங்களை பொறுக்கி கொண்டு போகட்டும், தானியங்களை சிந்துங்கள், அவளுக்கு போகட்டும் என்று சொல்லி அவளுக்கு அனுசரணையான காரியங்களை அதிகமாய் செய்து கொண்டிருந்தார். இதையெல்லாம் உணர்ந்தவள், பார்த்தவள், பரிவை கண்டவள். போவாசுடைய கண்கள் ரூத்தாகிய தன் மீது பதிந்து விட்டது என்பதை உணர்ந்த அவள் தாழ்மையோடு ஓடி முழங்கால் படியிட்டு கை கூப்பி சொல்லுகிறாள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமானமாயிராவிட்டால். எவ்வளவு தாழ்மை பாருங்கள், எவ்வளவு தாழ்மை. இவர் இளவயது விதவையாகி விட்டாரோ என்பதற்காக இந்த தாழ்மையா? இல்லை. இவள் ஏற்கனவே அன்பு குணம் நிறைந்தவள், பணிவு குணம் மிகுந்தவள், தாழ்மை நிறைந்தவள். எனவே போவாசிடம் சென்று மண்டியிட்டு கை கூப்பி, என் ஆண்டவனே, என் மீது பணிவாய் பட்சமாயிரும். வேலைக்காரில் ஒருத்தியாய் எண்ணவில்லை என்றாலும் பரவாயில்லை. அந்த தாழ்மை தான் அவளை உயர்த்தினது. பெரிய பண்ணையா இந்த போவாஸ். இன்னைக்கு நிறைய பெண்கள் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திலே வாழ்க்கைப்படுவதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தில் இவர்கள் ராணியாய் இருப்பார்கள், இளவரசியாய் இருப்பார்கள். அந்த குடும்பத்தினுடைய கஜனாக்கி அந்த பொன் கையில் இருக்கும். காரணம் என்ன? அனுசரிக்கும் மனப்பான்மை, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை, தாழ்மை, சகிப்புத்தன்மை. அவளை அப்படியே உயர்த்தி கொண்டு வந்து கடைசியில மாமியார் இந்த கொத்து சாவி யார்கிட்ட வருது? மருமகிட்ட வந்துருது. கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு மாமியார் கொத்து சாவியை வச்சுக்கிட்டு இன்னும் ஆட்டம் போடுறாங்க சில மாமியார் எல்லாம். அந்த கொத்து சாவிலேயே மருமகளை அடிச்சு மண்டையை காயப்படுத்தக்கூடிய கொலகார மாமியார் இருக்கிறார்களே, வெட்கம் கெட்ட மாமியார்களை நீங்களா கிறிஸ்தவர்களா, ஆவிக்குரியவர்களா? மருமகளை அடிப்பது, மருமகளை உதைப்பது, மருமகளுக்கு நாய்க்கு சாப்பாடு போடுவது போல தட்டிலே சாப்பாடு போட்டு தூக்கி எறிவது நான் பார்த்திருக்கிறேன், என் காதில் கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட மாமியாரை நேர்முகமாய் திட்டி இருக்கிறேன். குடும்ப பிரச்சனைகளை தலைத்து இருக்கிறேன், குடும்ப பிரச்சனைகளை பேசி முடித்திருக்கிறேன். இதெல்லாம் பார்த்துதான் 42 வயதோட திருமணமே வேண்டாம், அப்பா இது நரகம் போல என்று எண்ணிங்க. கர்த்தருக்கு மகிமை. அதற்கு அப்புறம் தான் அந்த இன்பமான பள்ளத்திலே நான் குதிக்கப் போகிறேன் என்று தெரியாமலே நான் உணர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். கர்த்தருக்கு மகிமை. பிறகு 42 வயதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் அடுத்த ஒரு யுகம், அடுத்த ஒரு களம். கர்த்தருக்கு மகிமை. அது பேசுவதற்கு இப்ப எனக்கு நேரம் இல்லை.
அது இன்னொரு களத்தில் இன்னொரு பிரசங்க மேடையில் பேசலாம். குறிப்புக்கு வருகிறேன். இப்ப நம்ம மனைவியை பத்தி பேசலாம். எனவே இந்த ரூத் போவாசை ஆண்டவன் என்று பணிவாய் இல்லை. ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் பெண்ணுகிட்டையும் பணிவு வேணும். பணிவான பெண் நிமிர்ந்து நிற்க முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் குடும்பத்தில் குனிபவள் வாழ்க்கையில் நிமிர்வாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜபத்தில் முழங்காலில் நிற்கிறவள் தன் வாழ்க்கையிலே ஒரு இளவரசியாக ஒரு ராணியாக நிற்பார், நிமிர்ந்து நிற்பார். இன்னைக்கு அநேக பெண்களுக்கு தாழ்மையும் இல்லை, ஜப ஆவியும் இல்லை. இன்னைக்கு எத்தனை பெண்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள பிரியப்படுவதே இல்லை. திருமண வயதில் உள்ள ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை பார்த்து நான் பேசுகிறேன். பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கிற, யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களும் திருமண வயதை தாண்டி நிற்கிறீர்களா? திருமண வயதுக்குள்ளே இருக்கிறீர்களா? திருமணம் ஆவதற்குரிய பெண் பிள்ளைகளா நீங்கள் என்றால் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு பாடமாய் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவரை போய் சென்று அங்கிள் இப்படி வகிட்ட வாழ்ந்தார் கேளுங்க, தப்பு இல்லை. இவ்வளவு ஆண்டு காலங்கள் வாழ்ந்திருக்கீங்களே, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்லுங்க என்று கேட்பது தப்பு இல்லை. ஒரு மனைவியானவள் எப்படியெல்லாம் இருக்கணும் என்பதை ஒரு பெண் கேட்கின்ற போது அந்த வாழ்ந்த அந்த தாய், வாழ்ந்த அந்த குடும்ப தலைவி, வாழ்ந்த அந்த வயது சென்ற ஒரு மனைவியானவள் சொல்லுவாள். இவற்றால் அநேக பாடங்களை ஒரு பெண் கற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கையிலே பிரவேசிப்பாரானால் அவள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு அனுபவசாலியாக இருப்பாள். அந்த அனுபவம் அவருடைய வாழ்க்கையில ஜெயமாக. இப்போ உள்ள பொண்ணுங்க எது அதெல்லாம் அறிவிக்கிறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு நினைக்கிறாங்க. யூடியூப்ல போய் பார்க்கறது, பேஸ்புக்ல பார்க்கறது, இன்ஸ்டாகிராம்ல பார்க்கறது, உலக காரியங்களை பார்க்கறது, இதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்க. உன் காரியத்தை நீ பார்த்தியா? உன் ஃபியூச்சரை எப்படி அமைக்கணும் பிளான் போட்டியா? உன் குணலட்சணம் எப்படி? கர்த்தருக்கு மகிமை. எல்லாரும் பக்குவங்களுக்குள்ள எப்படி போய் கொண்டிருக்கிறாய்? நீ அறியாத, பழகாத, புரியாத ஒரு குடும்பத்துக்குள்ளே வாழ்க்கை பண்ண போகிறாய். அங்க நாத்தனார் இருப்பார்கள், சொந்த பந்தம் எல்லாம் இருக்கும், உறவுகள் இருக்கும். திடீர்னு உறவு முளைச்சு வந்து நிற்கும். இதெல்லாம் சந்திப்பதற்கு மனத்தாழ்மை வேணும், சகிப்பு தன்மை வேணும், பொறுமை வேணும், விட்டு கொடுக்கும் தன்மை வேணும். இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு இருந்து எனக்கு என் புருஷன் வேண்டும், அப்படி புருஷனை கனம் பண்ணுவாள், அவள் வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக இருக்கும். மிக ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, சில புருஷனை எப்படியெல்லாம் கூப்பிடுகிறார்கள் என்பதை குறித்து சுவாரஸ்யமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். சிலர் தங்கள் புருஷனை ஏங்க 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 அப்படின்வாங்க. அந்த ஏங்க 10 ஏங்களோட இருப்பாங்க, 10 ஆண் மக்களோட கூட இருப்பாங்க. இவங்க என்னங்க ஏங்க 5 பேர் திரும்பி பார்ப்பாங்க. இல்லைங்க அவரை கூப்பிட்டேன். இது எவ்வளவு வெட்கங்கெட்ட காரியம். அதை விட்டுருவாங்க. விட்டுட்டு என்ன செய்வாங்க, அவங்க பிள்ளைங்க பேரை வச்சு ராஜியப்பா 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 தேவியப்பா அப்படின்வாங்க. அப்ப ராஜிக்கு தான் அப்பா, தேவிக்கு தான் அப்பா, உனக்கு என்ன? தன் புருஷனை அவன் கூப்பிடும் வார்த்தை. சிலர் என்ன பண்ணுவாங்க, தன் புருஷனை அத்தான் 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 என்று கூப்பிடுவார்கள். சில பேச்சுக்கும் மூச்சுக்கும் அத்தான் 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 சொல்லுவார்கள். அந்த அத்தான் அத்தான் வார்த்தையை கேட்டு அந்த அத்தான் செத்தான் ஆகிவிடுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பேச்சுக்கும் மூச்சுக்கும் அத்தான் 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 என்பார். எங்க அம்மா எங்க அப்பாவை அத்தான் என்று தான் நினைத்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய மனைவி என்னை அத்தான் என்று தான் அழைக்கிறார்கள். அப்படிதான் போறேன். ஏங்க இந்தாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எதுவுமே வேண்டாம். ஆண்டவனே என்று கூப்பிடுங்க, தப்பே இல்லை. ஆண்டவனே ஆண்டவனே என்று கூப்பிடுங்க, தப்பே இல்லை. சாரால் கூப்பிட்டான் அல்லவா?
புருஷனாக கூடிய பண்ணையான அந்த போவாசை அழைத்தார் அல்லவா ஆண்டவரே என்று. அவருடைய தாழ்மையையும் பணிவையும் கண்டளவா அந்த போவாஸ் இவர்கள் பிரியப்பட்டான். எப்பேற்பட்ட வாழ்க்கை! ஒரு வேலைக்காரியாக, ஒரு பிச்சைக்காரியாக, பொறுக்கக்கூடிய நிலைமைக்கு ஒரு பொறுக்கியாய் சென்ற இந்த ரூத் அந்த பண்ணை முழுவதற்கும் பண்ணைக்காரியாய் மாறினாங்க. எப்படி? மனத்தாழ்மை. ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு மனத்தாழ்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த பெண் வாழ்க்கையில இளவரசியாக முடியும். உன் படிப்பை வைத்து நீ பெருமைப்படுவாயானால், உன் அழகை வைத்துக் கொண்டு பெருமைப்படுவாயானால், உன் செல்வாக்கை வைத்து நீ பெருமைப்படுவாயானால் ஒரு நாள் எல்லாம் பிடுங்கப்படும். செல்வாக்கு கரையும், அழகு ஒளியும், படிப்பு ஒன்றுக்கும் உதவாது. கர்த்தருக்கு மகிமை. இதெல்லாம் வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. சம்பளம், வேலை ஒன்றும் இல்லை. எத்தனை பிள்ளைங்க நான் சம்பாதிக்கிறேன், நான் பெரிய வேலை இருக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், உன் சம்பளம் வேணாண்டான்னு சொல்லி புருஷனுடைய சம்பாத்தியத்தை அற்பமாக எண்ணுகிற போது கடைசியில் அந்த வாழ்க்கை நரகமா போகுது. கர்த்தருக்கு மகிமை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் சம்பளம், உன் சம்பளம், புருஷனுடைய சம்பளத்தை மதிக்கிறது இல்லை. ஒரு சம்பளமா வீட்டு வாட்சிமனுக்கு கொடுக்கிற சம்பளமா என்று புருஷனை பரியாசம் பண்ணுவது. திருமணமாகிவிட்டால் மனைவியினுடைய சம்பாத்தியம், கணவன் சம்பாத்தியம் பொதுவாய் வைக்கப்பட்டு பொதுவாய் செலவிடப்பட வேண்டும். சில என்ன பண்றாங்க, உன் சம்பளத்தில் வாழை கட்டு, உன் சம்பளத்தில் அனுப்பி கட்டு, மீதியை நீ வச்சுக்கோ, நான் என் சம்பளம் என்று சொல்வதை விட மொத்தமாய் அந்த சம்பளத்தை மொத்தமா ஹேண்ட்லிங் பண்ண ரொம்ப முக்கியம். நீ அந்த பொறுப்பு எடுத்துக்கோ, இந்த பொறுப்பு எடுத்துக்கோ சொல்லும் போது அந்த பெண்ணானவள் ஞானம் இல்லாமல் சில செலவிலே மாட்டிக்கொள்கிறார். சீட்டு போடுறா, பண்டு போடுறா, கடைசியில லட்சக்கணக்கான சீட்ல சேர்றா, அவன் மொத்தமாக குறைச்சிட்டு போயிடறாங்க. அப்புறம் டிங்கி போய் உட்கார்றாங்க. நகை பண்டு, புடவை பண்டு, அந்த பண்டு, இதுல பெண்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். கடவுள் தரக்கூடிய அந்த 2 சம்பளத்தில் உட்கார்ந்து என்ன செலவுகள் இருக்கிறது 2 பேரும் ஒன்னா செலவு பண்ணுங்க. மனைவிக்கு தெரியாமல் புருஷனுக்கு எது இருக்கக்கூடாது, புருஷனுக்கு தெரியாமல் மனைவி எதையும் மறைக்க கூடாது. எல்லாருக்கும் ஒளிப்பு திறந்த புத்தகமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என கண்பானவர்களை, நல்ல ஒரு பாடமாக சாராள் அமைகிறாள், நல்ல ஒரு பாடமாக ரூத் அமைகிறாள். தன் புருஷனை ஆண்டவனே இது கனப்படுகிறார், ஆண்டவனே இது கனப்படுகிறார். அப்படி ஆண்டவனே கூப்பிட வெக்கமா இருக்கா? ஹலோ டார்லிங் அது கூப்பிடுங்க. கர்த்தருக்கு மகிமை. டார்லிங் கூப்பிடுவது தப்பா இல்லை. எனக்கு அன்பானவர்களே, ஒரு நாள் ஒரு தாத்தா தன் வயதான தன் மனைவியை, பாட்டியை, என் டார்லிங் எங்க போனா அப்படின்னாரு. நான் அங்க இருக்கிற பக்கத்துல, இவரு பேத்தியை தேடுறாரோ அப்படின்ட்டு நான் பேத்தியை கூப்பிட்டேன். ஏமா உங்க தாத்தா கூப்பிடுறாரு, என்னமா கூப்பிட போறாரு அவரு, அவங்க டாலிங்க தர யாரு, அவங்க பொண்டாட்டியதான். கர்த்தருக்கு மகிமை. 80 வயது நிறைந்த ஒரு தாத்தா 75 வயது நிறைந்த தன் மனைவியை டாலிங் என்று கூப்பிட்டார். ஆச்சரியமாச்சு. அப்படி தன் மனைவியை அழைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை. சில ஐயா என்று அழைப்பார்கள். ஐயா ஐயா என்று அழைப்பது ஏதோ பிச்சை கேட்பது போல இருக்கிறது. ஐயா ஐயா எங்க போனீங்க ஐயா, அப்படியா? அப்பா என்று கூப்பிடலாம், டாடி என்று கூப்பிட மனைவியை பார்த்தார்கள். தன் புருஷனை டாடா டாடி என்று அழைக்கிறவங்களை பார்த்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய நைஸ் வேர்ட். அப்ப அந்த புருஷன் அந்த பொண்டாட்டியை அடிப்பானா? டாடி கூப்பிடுற பொண்டாட்டியை பார்த்து அந்த புருஷன் அடிக்க முடியுமா? அடிக்க மாட்டான். தன்னுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அவளும் டாடா இங்க வாங்க டாடா அப்படின்னு, பிள்ளைகளும் டாடா ஆடணும், இந்த அம்மாவும் டாடா ஆடுவாங்க. பார்த்துருக்கேன் நான். அந்த குடும்பத்தில் பிரச்சனையே கிடையாதுங்க, சந்தோஷமா இருக்கு. இப்போ உள்ளது எங்க டாடா கூப்பிடுது, போடான்னு சொல்லாம நல்லா இருக்கும். வாடா போடான்னு, வாடா போடா என்றுதான் இப்போ சொல்லுது. எனவே கனம் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஆயுசை தரும், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க உதவி செய்யும்.
உங்கள் வாழ்க்கை இளவரசர்களாய் இளவரசிகளாய் மாற்றும். இன்னும் அநேக சத்தியங்கள் உண்டு, அநேக வார்த்தைகள் உண்டு, சொல்ல நேரமில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றோடு நான் இந்த குறிப்பை இந்த வாரத்தில் நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்தில் மனைவியை கணவன் கனம் பண்ணாமல் இருந்தால் பிரச்சனை. மனைவியை கணவன் கனம் பண்ணாமல் இருந்தால் பிரச்சனை என்ற குறிப்பை அடுத்த வாரம் நாம் தியானிக்கலாம். இந்த வாரத்தில் மனைவி கணவனை கனம் பண்ணாமல் இருந்தால் பிரச்சனை. அதை எல்லாரும் பார்ப்பார்கள், சுத்தி உள்ளவர்கள் கவனிக்கிறார்கள். இந்த பெண் புருஷனை மதிக்க மாட்டார் போல. சில சபையிலே கூடி வருகிற போதும் அப்படிப்பட்ட ஒரு புள்ளி வச்சிடறாங்க, மார்க் போட்டுறாங்க. இந்த பொண்ணு சரியில்லை, புருஷனை மதிக்கவே மாட்டேங்கிறான். கர்த்தருக்கு மகிமை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி, அதை பார்த்துதான் ஆசீர்வாதம், அதை பார்த்துதான் வாழ்க்கை, அதை பார்த்துதான் வாழ்க்கையின் உயர்வு. எல்லாம் தேவனாகிய கர்த்தர் தருவாராக. நல்ல சாராளாய் ஆண்டவர் மாற்றுவாராக. நல்ல ரூத்தாய் ஆண்டவர் மாற்றுவாராக. இன்றைக்குள்ளே எத்தனையோ ஆவிக்குரிய கிறிஸ்தவ மனைவிமார்கள் உங்கள் சுபாவங்களை மாற்றும்படி ஒப்புக் கொடுங்கள். தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், பணிவாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அழகு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், சம்பளம் இருக்கலாம், பலத்த செல்வாக்கு இருக்கலாம். உங்களுடைய அப்பா அம்மா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள பீப்புளா இருக்கலாம், வெல் பேக்ரவுண்டா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கு அது ஒவ்வாது. உன் தாழ்மை, உன் பணிவு, உன் அன்பு, சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை, வாழ வந்திருக்கின்றோம், வாழ்ந்தாக வேண்டும், ஜெயமா இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு பெண்ணானவள் தன் வாழ்க்கையை காத்துக் கொள்வானானால், தன்னுடைய புருஷனை கனம் பண்ணுவானானால், புருஷனை விட்டுக் கொடுக்காமல் இருப்பானால், புருஷன் மீது பூரண அன்பு வைத்திருப்பானால், புருஷனுக்காக ஜெபிக்கிற மனைவியாக இருப்பானால், புருஷனுக்காக உபவாசிக்கிற மனைவியாக இருப்பானால், புருஷனுக்காக தரப்பிருக்கிற மனைவியாக இருப்பானால், புருஷனுக்காக கர்த்தரிடம் போராடுகிற ஒரு மனைவியாக இருப்பானால், அவள் தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயம் எடுத்து விடுவாள். பிசாசுடைய தந்திரங்களிலிருந்தும் வாழ்க்கையின் போராட்டத்திலிருந்தும் மனுஷ சூழ்ச்சியிலிருந்தும் அந்த பெண் தப்ப முடியும், ஜெய வாழ்க்கை வாழ முடியும். எங்க அம்மா ஜெயமாய் வாழ்ந்தாங்க, நல்லவங்களா வாழ்ந்தாங்க சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பேரை அன்பு மனைவிமார்களை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் கிருபை தருவாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு பெருகட்டும். ஜெபம் பண்ணுவோமா? திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்த தூய வாழ்க்கையின் தேவை அதுவே, பூரணம் அருளும் ஆயத்தப்படுத்தும். பாடி பறந்திடுவேன் உம்மாவியினால், பாடி பறந்திடுவேன் உம்மாவியினால், மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. நேசபிதாவே, பெண்ணாய் பிறந்த ஒவ்வொரு வாலிப பெண்களும் திருமண வயதில் காத்துக் கொண்டிருப்பார்களான நல்ல பக்குவத்தை அவர்களுக்கு தாரும். மனப்பக்குவம் அவர்களுக்கு உண்டாகட்டும். சரீர பக்குவம் அடைந்திருக்கலாம் ஆண்டவரே, பணப்பக்குவம் இருக்கலாம், உறவு பக்குவம் இருக்கலாம். ஆனால் அவருடைய மனம் பக்குவம் அடைய வேண்டும். தாழ்மையினாலே, பொறுமையினாலே, சகிப்பு தன்மையினாலே, விட்டுக் கொடுப்பதினாலே நல்ல மனப்பக்குவத்தை ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் தாரும். மனைவி ஸ்தானத்தை அடைந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களும் இன்னும் தங்கள் மனதளவில் பக்குவம் அடையாமல் புருஷனை எதிர்த்து பேசி, புருஷனை அவமானப்படுத்தி, புருஷனை கிண்டல் பண்ணி, புருஷனுக்கு விரோதமாய் நடந்து கொண்டு இருப்பார்களானால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் நல்ல புத்தியை தான். புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள்.
புத்தி இல்லாதவனோ அதை இடித்து போடுகிறான் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு வராமல் ஒவ்வொரு மனைவியும் தன் வீட்டை கட்ட, குடும்பத்தை கட்ட, என் தாய் நல்ல தாய் என்று பிள்ளைகள் சொல்ல, என் மனைவி நல்ல மனைவி, குட் கேரக்டர், ஸ்பிரிச்சுவல் கேர்ள், ஸ்பிரிச்சுவல் விமன், ஸ்பிரிச்சுவல் மதர் என்று ஒவ்வொரு புருஷனும் சொல்ல, ஒவ்வொரு புருஷர்களும் என் தாய் என்னை அவ்வளவு கவனித்தார்கள், அதை விட 3 மடங்கு அடுத்த தாயா என் மனைவி கவனிக்கிறார் சொல்லக்கூடிய தன்னுடைய புருஷனுக்கு அடுத்த தாயாய் வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த மனைவியின் மனம் பக்குவம் அடையும் செய்ய ஆசீர்வதிங்க. உங்களுடைய மாறாத பிரசன்னத்தால் ஒவ்வொரு மனைவி மாதிரி நிறுத்துங்க. கணவனை நேசிக்கட்டும், கணவனை மதிக்கட்டும், கணவனை கனம் பண்ணட்டும், கணவனை பராமரிக்கட்டும், 2 பேரும் தீர்க்க ஆயுளோடு கூட வாழட்டும், சந்ததிகளை காணட்டும், சந்தான வாக்கியம் அடையட்டும், பெரிய காரியத்தை செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God be with you. Bye.